A minus B first find out பண்ண வேணும். A minus B first find out பண்ணிட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நான் கண்டுபிடிக்கிற டயகிராம் பேர் என்னது? A minus B whole complement. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? இது ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு முன்னாடி A minus B கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் A minus B டயகிராம் வென் டயகிராம் டிரா பண்ணணும். அப்போ வென் டயகிராம் டிரா பண்ணிடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் செட். இது யூனிவர்சல் செட். கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. அடுத்து என்னது? ஏங்கிற செட். அப்போ இது ஏங்கிற செட். அடுத்து யாருங்க வேணும்? பிங்கிற செட் வேணும். அப்போ இவன் பிங்கிற செட். கரெக்டாப்பா? இப்போ ஃபர்ஸ்ட் டயகிராம் என்ன? இது யூ நோட் பண்ணிக்கங்க. இது என்ன லெட்டர்? அது யூ நோட் பண்ணிக்கங்க. இது ஏ நோட் பண்ணிக்கங்க. இது பி நோட் பண்ணிக்கங்க. கரெக்டாப்பா? இப்போ யார் வேணும்? ஏ மைனஸ் பி வேணும். அப்படின்னா மீனிங் என்ன? ஏல பிங்கிற விட்டுட்டு எழுதணும். அப்போ பிங்கிறது இது இருக்கும். அப்போ ஏங்கிறது ஃபுல்லா சேடர் பண்ணணும். பட் பிங்கிற எலிமெண்ட் வரக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போ இது ஃபுல்லா வரும். பட் பி எங்க இருக்குதோ அது வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. கரெக்டுங்களா? பிங்கிற எலிமெண்ட் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. அப்போ மற்றதெல்லாம் சேட் டவுன் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? இதுதான் நம்மளோட கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு பேர் என்னது? ஏ மைனஸ் பி. பட் நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஏ மைனஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஏ மைனஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏ மைனஸ் பி டயக்ராம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏ மைனஸ் பி டயக்ராம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் வேணும்ல? அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இது ஏங்கோட டயக்ராம், இது பிங்கரோட டயக்ராம். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஏ மைனஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் வேணும். அப்போ நோட் பண்ணிக்கங்க. இது ஏ, இது பி. அப்போ ஏ மைனஸ் பி ரீஜியன் எது? இதுதான் ரீஜன் ஏ மைனஸ் பி ரீஜியன். அப்போ இதை தவிர யார் இருக்கிறா? இந்த பாட்டு இருக்கிறானா? இந்த பாட்டு இருக்கிறானா? அப்போ வெளியே இருக்கிறானா? அவனை எல்லாத்தையும் ட்ரா பண்ணணும். அப்போ இங்க ட்ரா பண்ண ரீஜியனை தவிர வெளியே எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுதாப்பா? ஏங்கிற செட்டே வரக்கூடாது. பட் இன்டர்செக்ஷன் செட் வரணும். இதுல எதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணலையோ அந்த எல்லா வேலையும் வரும். எதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணலையோ எல்லா வேலையும் வரும். பிங்கிற எலிமெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி இந்த இன்டர்செக்ட் இருக்குது பாத்தியா? இந்த இன்டர்செக்ட்ல ட்ரா ஆகல இங்க. அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? இன்டர்செக்ட் நம்ம ட்ரா பண்ண போறோம். கரெக்டா பாருங்க. இன்டர்செக்ட்லயும் நம்மளுக்கு என்ன ஒரு ரீஜியன் வரும். இன்டர்செக்ட்லயும் நம்மளுக்கு ரீஜியன் வரும். பட் அந்த ஏங்கிற கான்செப்ட் மட்டும் மெயினா விட்டுட்டு போடணும். அப்ப ப்ரீவியஸ் டயக்ராம் நம்ம எங்கெல்லாம் ரீஜியன் ட்ரா பண்ணோமோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டா அதுதான் வந்து நம்மளுடைய என்னது? ஏ மைனஸ் பி காம்ப்ளிமெண்ட், ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்ப என்னோட டயக்ராம் பேர் என்னது? ஏ மைனஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். என்ன டவுட் இருக்குதுக்கு? என்ன அப்ப ஒரு டயக்ராம் டிரா பண்ணிட்டா அப்ப காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டாங்கன்னா அப்ப அந்த டயக்ராமுக்கு ப்ரீவியஸ் டயக்ராமோட எங்க சேட் டவுன் பண்ணிக்கிறோமோ அதை தவிர மற்றது எல்லாமே நம்ம பார்க்கறதா வந்து ஏ மைனஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா?